ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம எல்லாருமே நல்லவங்க தான், சரியா? நம்மக்கிட்ட ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம முழுமையான 100% நல்லவங்களா அப்படின்றது பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா நாமளும் சாதாரண ஒரு மனுஷங்க தான். நம்ம நினைக்கிறோம் துறவிகள் அந்த மாதிரி இருக்க 100% அதாவது குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் தனித்து போயிருக்கிறாங்க பாருங்கள். அவங்க தான் 100% மனிதனுக்குரிய எல்லா இயல்புகளும் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் அதைவே ஒரு கருத்தை தப்பாக சொல்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க? தான் கடமையிலேருந்து எவன் ஒருவன் தவறானோ அவன் தான் துறவியாக போகிறான்னு சொல்கிறாங்க. உண்மை தான். அது ஒரு சில விஷயங்களை மட்டும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி இருக்காங்க, அப்புறம் ஜெயேந்திர சுவாமிகள் அவங்க இருக்காங்க, அந்த காஞ்சிபுரத்துலேருந்து அவங்க வராங்க, காஞ்சி பெரியவர் இருக்கார். இந்த மாதிரி வழிவகையாக இருக்கிற ஒரு பெரிய ஆதீனங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு அவங்க நல்லபடியாக தான் அந்த ஒரு இதில் எப்படி சொல்கிறது, மனுஷன்ட்டு கிடையாது, அவங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் வந்துடும். 100% ஒழுக்கமான பண்பானது தான் வந்துடும். ஆனால் இப்போ போலி சாமியார்களும் அதிகரிச்சிட்டாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு யாருக்கும் தெரியுதில்ல. அங்கங்கே குருவாயிடுறாங்க. இந்த குருவாக இருக்கிறவங்கள மாதிரிலாம் நிறையா பேர் வந்துட்டாங்க இப்போது, சரியா? கண்ணுக்கு தெரியாமையே இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாயப்பா மாதிரியே பார்த்திங்கன்னா சாயப்பா கோயிலில் நான் வேலை செஞ்சிட்ருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு தம்பி இருந்தான். அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொன்னான்னா, இங்கே தமிழ்நாட்டில் எங்கள் முஸ்லீம் இதில் ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ நான் கூப்பிட்டு அவரை பேச வைக்கிறேன், உங்கள் சாயப்பாவை நீ இப்போ எங்கே பேச வைங்கன்னு சொன்னான். நான் சொன்னேன், உங்ககிட்ட நான் விவாதம் பண்ணலாம் வரல. எனக்கு அவர் அப்பாவை நான் ஏற்றுக்கிட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு அவரோட கொள்கைகள், நான் அவ்வளோதான். நான் எந்த விவாதத்துக்கும் வரல. அவர் பெரியவராக இருந்தால் இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. நான் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல முடியாது. உங்களோட நம்பிக்கை உங்களோட, என்னோட நம்பிக்கை என்னோட. எனக்கு பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதனால நம்ம என்றைக்குமே யாரும் யாரையும் குற்றமே சொல்ல வேண்டாம். அது அவர் இஷ்டத்துக்கு நடக்கட்டும். குற்றம் கண்டுபிடிச்சி என்ன ஆக போகுது? இப்போ நம்மளை நிரூபித்து என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் கிடையாது. அமைதியாக இருந்துட்டு பேசாமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். உனக்கு பிடிச்சிருக்கா, உன்னோட கருத்துக்கள் பிடிச்சிருக்கா, நீ அந்த வழி போறியா போய்க்கோ. மற்றவங்கள அந்த வழியில் திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் அதுதான் நிறையா பேர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் போகிறது தான் இது, நீங்கள் போகிறது தான் இது அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எதுக்கு? அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வழியை தேர்ந்தெடுத்து போயிட்டே இருப்போம். சரி, நம்ம அந்த வாக்குவாதத்துக்கே போக வேண்டாம். நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் நம்ம அப்பா நம்மளை தேடி வந்திருக்காருன்றதை விட நம்மளை அவர் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. அவர் தான் 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் கூட என்னோட குழந்தைங்கள நான் சிட்டுக்குருவி காலில் நூலை கட்டி இழுக்கிற மாதிரி இழுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சச்சரித புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம அப்பா நம்மக்கிட்ட வந்தங்காட்டி அவரோட அன்பான குழந்தைங்களாக நம்ம இருக்கிறனால நம்ம ஒரு 65% நல்லவங்களாக இருக்கோம். ஒரு 35 மட்டும் நம்ம கொஞ்சம் நம்மக்கிட்ட குறைகள்லாம் இருக்குன்னு வைங்க. அதெல்லாமே அவர் கரெக்ட் பண்ணுவார். அது கரெக்ட் பண்ணுற மூலியமாக தான் நம்ம கர்மாக்கள் கழியும், சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, யாராவது திட்டினா நம்ம என்ன செய்கிறோம்? சண்டைக்கு போகிறோமா? நான் என்ன அந்த தப்பு செஞ்சேன்னா? நான் தப்பு செய்யாமல் நீ எதுக்கு என்னை திட்டுற? சண்டைக்கு போகிறோம். ஆம்பளை பசங்க அது அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டால் அது அடிதடி ஆயிடுது. பொம்பளை பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா தலைமுடியை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சண்டையில் போய் விழுகும், சரியா? நம்மளை அந்த மாதிரியெல்லாம் விடாமல் நம்ம அப்பா நம்மளோட கேரக்டரை அவர் கரெக்ட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? அமைதியாயிரு, விவாதம் பண்ணுற இடத்துல எதிர்த்து பேசாத, அவங்க கருத்து வலியதாகவே இருக்கட்டும், நல்லதாகவே இருக்கட்டும், நீ அமைதியாயிரு. இது எந்த இடத்துல உபயோகமாக இருக்கும்னா, நம்ம மருமகளாக வாழ போகிற ஒவ்வொரு பொண்ணும் அவங்க வீட்டில் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு யாருமே விடுறதில்ல. அந்த இடத்துல அந்த பொண்ணு பொறுத்து போகிறத தவிர்த்து வேறு வழி இல்லை. என்ன செய்ய முடியும்?
எதிர்த்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. வீணாக பிரச்சனை தான் வரும். அதனால் அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம யாரையும் திட்டவே வேண்டாம். நம்மளை என்ன வேணாலும் திட்டுட்டோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. எனக்கு இந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த பிள்ளை டவுனில் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருந்துட்டு எங்களுக்கு வந்து பழனியில் வந்து ஆயக்குடி இப்படி பழனியில் கட்டி கொடுத்தா அங்கெல்லாம் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க. எனக்கு கெட்ட வார்த்தை சின்னதாக ஒன்று பேசினாலும் கூட எனக்கு பிடிக்காது. அப்போ அங்கே பேசுனாங்கன்னா இந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படின்னு எங்கள் அம்மா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாருமே என்கிட்ட இது நாள் வரைக்கும் பேசுகிறதே இல்லை. யாரும் தெரியாமல் பேசியிருப்பாங்களோ என்னமோ தெரில. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அத்தை கூட என் முன்னாடி வந்து மற்றவங்ககிட்ட பேசும்போதும் கூட அந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசினதில்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறமா அந்த ஊரில் வந்து என்னென்னா குழந்தைங்கள கொஞ்ச நாளும் கெட்ட வார்த்தையில் தான் கொஞ்சுவாங்க. யாராவது பேசினாலும் அப்படி தான் பேசுவாங்க. ஒரு இதே இருக்காது. என்னையும் கூட சொன்னாங்க, நீ எப்படி பசங்களை வளர்த்து ஆளாக்குறன்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என் பசங்க அப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி நல்ல வேலை இது வரைக்கும் அவங்க எந்த மாதிரி பேசுனதில்லை. ஒரே ஒரு டைம் வந்து சின்ன பையன் வந்து கோவம் வந்துச்சுன்னா சின்ன வயசில் வெண்ணன்னு சொல்லும். அவ்வளோதானே சொல்லுமே ஒழிய வேறு எதையும் அவன் சொன்னதில்லை. நான் சொன்னேன், எந்த ஊரில் இருந்தாலும் என் பசங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு சொன்னால் இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் அந்த மாதிரி சாயப்பா வந்து நம்ம குழந்தைங்களா நல்ல குழந்தைங்க அப்படின்ட்டு தான் நம்மக்கிட்ட வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கோவப்படுறதில்ல, அப்புறம் வந்து திட்டுறதில்ல, வாக்குவாதம் பண்ணுறதில்ல, சண்டை போடுறதில்ல. அதுக்கப்புறம் வந்து அவமானங்களை சகிச்சுக்கிறோம். யார் நம்மளை என்ன அவமானப்படுத்தினாலும் சரி சகிச்சுக்கிறோம். எத்தனை திட்டுனாங்கனாலும் சகிச்சுக்கிறோம். இந்த மாதிரியான குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நாம் நல்லவங்க தான். 100% நம்ம நல்லவங்க தான். ஏகதேசமாக நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நினைப்போம். தனியாக இருக்கணும்னு யாரும் என்றைக்குமே நினைக்கவே மாட்டோம். அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் சிலதை பதுக்கி வச்சுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி குணங்கள்லாம் நம்மளுக்கிட்ட இருக்கவே இருக்காது. அதனால தான் அவர் வந்து தான் குழந்தையாக நம்மளை ஏற்றுக்கிட்டார். சரிங்களா? இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிற நாம் வல்லவனாகவும் இருக்கணும். நல்லவனாக மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. பாருங்கள், ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் மாமா வந்து 100% தங்கமானவருங்க. ஆனால் இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் ஒன்று தான் அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுச்சு. நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊரில் என்ன கணக்கு வழக்கில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்தா 2-3 நாளில் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். 4 வருஷ கணக்கை எங்கே மிஸ்டேக்காக இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர். ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி கவிதையாவோ கட்டுரையாவோ எழுத சொன்னிங்கன்னா அப்படியே எழுதிடுவார். இந்த அரசியல் மேலே கொஞ்சம் அவருக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. அந்த அரசியல் சம்மந்தப்பட்டது ஏதாவது அந்த வரலாறுலாம் இருக்கும்ல, அதில் அப்டேட்டாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனால் வந்து பாருங்கள், என்ன இருந்தாலும் யாருக்கும் என்ன ஹெல்ப்பு எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, அது நடு ராத்திரில் கேட்டாலும் சரி, என் பேச்சும் கூட கேட்க மாட்டார். போய் அது என்ன உதவி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ ஒரு தங்கமான மனசு. அப்புறம் வந்து விஜயகாந்த் பிரியர் வேறு அவர். விஜயகாந்துக்கு வந்து ரசிகர் மன்றம் ஃபஸ்ட்டு ஆயக்குடியில் பழனியில் நினைக்கிறேன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாம் இது பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வந்து வைக்கலவங்க. அவர் சொல்வார், தம்பிங்கெல்லாம் பிறந்த புதுசுலலாம் பார்த்திங்கன்னா விஜயகாந்த், சரத்குமார் இவங்களெல்லாம் வந்து பெரியப்பா தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் அந்த அரசியலுக்குள்ளே வந்தோன்னே அவருக்கு பிடிக்கல. அதுலேருந்து அதிகமாக சொல்கிறதில்ல, பசங்களும் பெருசாயிட்டாங்களா. இந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனுஷன் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையானனால தன்னோட திறமைகளையெல்லாம் விட்டுட்டு என்ன தெரியுமா, அவருக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. நம்ம குடும்பத்தை பார்க்க முடியாமல் போயிட்டோம், நம்மளை எல்லோரும் ஒதுக்குறாங்க, அந்த மாதிரியான ஃபீலிங் அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து எவன் கூட வேணாலும் சேர்ந்து போயிட்டுருந்தார்.
அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்க ஆரம்பித்தாங்க. ஒதுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த உடம்பு வந்து குடிக்காமல் இருக்க முடியல. அது கடைசியில் பார்த்திங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த உடம்பு வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கூட இழந்துருச்சு. போட்ட பிளட் எல்லாம் வெளியேறி வந்துருச்சு. சரி, அதெல்லாம் விட்டுறலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவனாக இருக்கணும். பொழைச்சி காட்டணும், பொண்டாட்டி பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்மளோட இந்த மாதிரியான ஒரு இப்போது இவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட காசு இழந்தாச்சு. சரிங்களா? அவர் செலவுனதும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்தவன் வரவன் எல்லா பேத்துக்கும் வாங்கி வாங்கி தருவார். இங்கே வீட்டில் என்ன இருக்குது ஏதுன்னு கூட தெரியாது. நான் வந்து அவரை சொல்கிறதுனால வந்து அவரை கேவலப்படுத்துறதெல்லாம் இது கிடையாது. அவர் உண்மையை தான் நான் சொல்கிறேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்துட்டாலும் கூட பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டேட்டஸில் என்னோடதில் ஒரு சோகமான பாட்டை தான் கண்டிப்பாக வைப்பேன். அது ஒரு இனிமையான நினைவுகளாக தான் இருக்கும். அந்த ஒரு கசப்பான நிகழ்வுகள்லாம் என் மனசை விட்டு சத்தியமாக இப்போ இல்லை. அவர் எங்களை எல்லாம் அன்பாக வச்சுக்கிட்டது தான் எனக்கு அதிகமாக ஞாபகத்தில் இருக்குது. சரி, இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது இல்லைன்ற ஒரு வருத்தம் தான் இருக்குது. அந்த மாதிரி நான் சொல்வேன், என்னோட சொக்க தங்கம் அவர் தான் அப்படின்னு சொல்வேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தங்கமானவர். இப்போ ஒரு செண்பகப்பூ மரம் இருக்குது எங்கள் வீட்டில், நெல்லிக்காய் இருக்குது. அந்த சைடு வந்து விவோ ஆஃபீஸ்க்கு போகணும். பக்கத்தில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த தாய் சேய் நலவிடுதி இருக்குது. அங்கே மாதமாக இருக்க பிள்ளைங்களுக்குலாம் ஊசி போட போவாங்க. அந்த பிள்ளைங்களாம் மரத்தை பார்த்துக்கிட்டே போச்சுன்னா டக்குன்னு ஏறி செண்பகப்பூவை பறித்து கொடுப்பாரு, நெல்லிக்காயை பறித்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களாம் அந்த ஊர்லேயே இருந்தால், நான் கிராமத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தாய் பிள்ளையாக பழகுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தங்கமான குணம் அவருக்கு. அவ்வளோ இதாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தினால தன் வாழ்க்கையே மூழ்கடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுறேன் பாரு. தண்ணி அடிக்கிறது மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து செயலிழக்க செய்யுது. எந்த குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாமல் அது பேஸ் மட்டமாக நம்ம நினைக்கிறோம். அடிக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க நம்மளால் என்ன பாதிப்பு, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துர்லாம்ல அப்படின்றாங்க. அது சிறுக 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 அவங்கள அழித்து அவங்க குடும்பத்தையும் அழித்து ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். எனக்கு ஆம்பளை பசங்களாக இருக்கங்காட்டி பரவாயில்ல. பொம்பளை பிள்ளையை அவங்களெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா வயிறு எரியுது எனக்கு. தயவுசெய்து யாருமே இந்த மாதிரி தண்ணி அடிக்கிற சூழ்நிலையில் இருந்தோம்னா நம்ம வந்து அவங்கள பார்க்குற நேரமெல்லாம் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனை வந்து சாயப்பா நிறைவேற்றி வைப்பார். அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை அவங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கட்டும். நான் மெயினாக சொல்ல வந்தது என்னென்னா, எவ்வளோ சொக்கத்தங்கமாக என் மனசுக்குள்ளே நினச்சாலும் அவர் வந்து நல்லவன் தான், வல்லவன் தான். ஆனால் வல்லவனாக வாழ தெரியலையே, என்ன செய்கிறது? வல்லவனாக ப்ரூஃப் பண்ணி காட்டணும்ல. நல்லபடியாக வாழ்ந்து எல்லா டேலண்ட்டும் இருக்கும், அதை யூஸ் பண்ண தெரியல, என்ன செய்ய முடியும்? இப்போ வந்து நல்லவனுக்குரிய எல்லா தகுதியிலும் இருக்குது, வல்லவனுக்குரிய எல்லா தகுதியும் இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்த முடியல. அவர் வாழ்க்கையில் தோற்று தான் போயிட்டார். என்ன பண்ணுறது? அவரோட ஜெயிக்கிறதெல்லாம் வந்து அவரோட வெற்றியே வந்து பசங்கன்னு சொல்லுவேன். அவர் என்னென்ன மனசுக்குள்ளே ஆணித்தரமாக நினச்சாரோ அதெல்லாம் என் பசங்க நிறைவேற்றுவாங்க. ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்க பைத்தியம்தான் எல்லாருமே. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி வீட்டில் இருக்காங்கன்ட்டு இல்லை, இந்த உலகமே வந்து ஒரு பாசத்துக்கு கட்டுப்பட்டு தானே இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக பைத்தியம் பிடிச்சவங்க. அதனால நான் மகன் ஸ்டேட்டஸ்லாம் வைக்க தான் இப்போ வைப்பேன். எல்லோரும் சொல்லுவாங்க, பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இதுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுதுன்பாங்க. யாரும் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து அவருக்கு அப்புறம் அவங்க தான் எல்லாமே. உலகமே மகனுக்கு உலகம்தான். அதனால நம்ம 2 பசங்களாக இருக்காங்கட்டு அப்படி நினைக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் நினைப்பாங்க. இப்போ பிள்ளைகளும் இருக்குது. சாயப்பாவோட சொந்தத்துலேருந்து எல்லா குழந்தைங்களும் கிடச்சிருக்காங்க. அதனால் மகனும் மகளும் ஈக்குவலாக தான். எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துருச்சு. அதனால என்ன சொல்கிறேன்னா, நம்ம நல்லவங்களாகவும் இருப்போம், வல்லவனாகவும் இருப்போம். நல்லவனாக இருந்து நம்ம கேரக்டரை மேம்படுத்தி
வல்லவனாக சாதிச்சு நாமளும் சந்தோஷமாக வாழ்ந்து நம்மளை சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கணுன்றது தான் நமக்கான ஒரு அடையாளமே. சரியா? நம்ம பணக்காரனாவோ அது இதுன்னு சொல்கிறதுலாம் எந்த ஒரு விஷயமுமே இல்லை. நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் நம்ம சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸில். நாம் எல்லோரும் நிஜமாகவே சொல்கிறேன், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம். 100% நம்பிக்கையாக காத்துருங்க, பொறுமையாக இருங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.